தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது நீதிமொழிகளின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறியினுடைய கை வேலை செய்ய என்ன செய்கிறதில்லை, சம்மதிக்கிறதில்லை. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை இல்லாமல் இருக்கிறான். என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, நம்ம அவங்க கூட உட்காந்து பேசி, இதை செய்கிறீங்களா பிரதர், தம்பி இதை செய்ப்பா, இந்த காரியத்தை நம்ம சொல்லும்போது தலையை நல்லா ஆட்டிட்டு போயிடுவாங்க. வேலைக்கு போகணுன்ற எண்ணமே வராது, வேலை செய்யணுன்ற எண்ணமே வராது. கேட்டால், இல்லைப்பா அன்னைக்கு எனக்கு பயங்கர தலைவலி, எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல, நான் ரொம்ப அப்படியே துவண்டு போயிட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவ்வப்பொழுது சொன்னது உண்டு, மீண்டும் சொல்கிறேன். சில பேர் வேலைக்கு போகிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தற்காலிகமாக நிறுத்தியிருப்பாங்க. உடல் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை வேலையில் சில பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்படியே உட்கார வச்சிடாதீங்க, அப்படியே உட்கார வச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு வேளை உட்கார வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. அதோட காரணம் என்ன தெரியுமா? அவங்களால அடுத்து எழுந்து ஓட முடியாது, அவங்களால தங்களுடைய வேலைகளை செய்ய முடியாது, தங்கள் பணிகளை ஒழுங்காக நிறைவேற்ற முடியாது. அந்த சோம்பல் அவர்களை தூங்கி விழ பண்ணும். வீட்டில் படுத்துக்கிட்டே இருப்பான், படுத்துக்கிட்டே காரியங்களை செய்வாங்க, ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க. அதே போல் தாங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அவன் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவனுக்கு ஆசை இருக்குது அவனை சம்பாதிக்கணும், அவனுக்கு ஆசை இருக்குது நல்ல உயர்வில் வரணும். ஆனால் அந்த சோம்பல் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக விடுகிறதில்லை. அதே போல் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன, காலையில் எழுந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு அலாரம் வைப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நாளைக்கு. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, டுமாரோ நெவர் கம்ஸ். இந்த நாளை விட்டுட்டேன்னா நாளைக்குன்னு ஒரு நாள் உனக்கு கிடைக்காது. இன்றைக்கி தடை பண்ணிட்டானா நாளைக்கு உன்னால் எழுந்து ஜெபிக்க முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இன்றைக்கி ஆராதனை கூடி வருதில் நீ விட்டுட்டனா அடுத்த வாரம் உன்னால் வர முடியாது. பிசாசு தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன். அப்போது சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அப்போது அசதியாய் இருப்பவன் அழிப்பனுக்கு சகோதரன். அப்போது உன் அசதி, உன் சோம்பல் உனக்குள்ளே இருந்து நீ வைத்திருக்கிற ஆசையை அது கொண்டுகிட்டே இருக்கும். அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. தேவப்பிள்ளையே, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்குமா. நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருந்து பாருங்க, அப்போது எல்லாவற்றையும் சம்பாதிக்க, எல்லாவற்றிலும் உயர்வில் போய் நிற்க, அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மேலோங்கி நிற்க, ஜெபத்தில் பெருக, வார்த்தையில் பெருக, கர்த்தருடைய அன்பில் பெருக, ஊழியத்தில் பெருக, கர்த்தருடைய ஆலய காரியங்களில் பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரே. அப்போது இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னா, சோம்பல் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகணும். சோம்பலின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் விட்டு விலகி கடந்து பெற வேண்டும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதிலிருந்து விடுவிக்கப்பட எனக்கு நீர் உதவி செய்வீராக, இதிலிருந்து விடுதலையாகத்தக்க கிருபைகளை எனக்கு நீர் தருவீராக. எனக்கு ஆசை இருக்குது, நல்லா ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, வேதத்தை வாசிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என் சோம்பல் என்னை எழும்ப பண்ண முடியலையே. இந்த சோம்பலை விட்டு விலகி வருவதில் எனக்கு நீ கிருபையை தாருப்பா. சுறுசுறுப்பை எனக்கு நீங்கள் தாங்க. எழுந்துமை ஆராதிக்க, தொழுது கொள்ள, என் வேலையை செய்ய, சம்பாதிக்க, நல்ல நிலையில் வர உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் வாழ்ந்த நாட்களில் ஜனங்களோடு கூட உபதேசித்து கொண்டிருந்தார், சிஷ்யர்களோடு கூட நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தார், தனிமையாய் பிதாவோடு கூட நேரத்தை செலவழித்தார். அவருக்கு கிடைத்த நேரம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தார், அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதான சூழ்நிலை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்துட்டே இருந்தார், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவராகவே இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? சுறுசுறுப்புள்ளவராய் இருந்தார்.
எனக்கு அந்த சுறுசுறுப்பை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக, கிருபையாய் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, சோம்பேறியின் அனுபவங்கள் நீங்கி போகட்டும். சோம்பலின் அனுபவங்கள் மாறி போக, வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொன்று கொண்டே இருக்குமே. எழும்பணும்னு நினைக்கிறோம், ஆனால் காலை ஜெபத்துக்கு எழும்ப முடியல, ஆராதனைக்கு எழும்ப முடியல, ஆண்டவரே ஓட முடியல. இந்த அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போகட்டும். சமாதானத்தினால் நிரப்பும், சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். நன்மையை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த தேவ பிள்ளையே, வார்த்தையின்படி சோம்பர் கையால் வேலை செய்ய நினைக்கும் போது அது சம்மதிக்கிறது இல்லை. ஆனால் சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இல்லை அப்படின்னா அவன் ஆசை அவனை கொல்லும். உங்கள் ஆசை உங்களை கொன்று விடாதபடிக்கு கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை உயரத்தில் தூக்கி நிறுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை தருவார், மீட்சியை தருவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.